வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்னைக்கு சம்மருக்கு ஏற்ற குல்பி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு அகலமான வானல் வைத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பேக்கெட் பால் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏடு கட்டாத நம்ம பார்த்துக்கணும். ஏடு கட்டினாலும் நம்ம இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. 1 லிட்டர் பால் நம்மளுக்கு 1/2 லிட்டராக சுண்டி வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பாலுக்கு 1 கப் சர்க்கரை, பாதாம், பிஸ்தா, முந்திரி பொடி பண்ணி வச்சதை போட்டுக்கலாங்க. அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போது இந்த பால் இன்னும் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா சுண்டி கெட்டி பதத்துக்கு வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் நல்லா ஆறணும். அப்புறம் இது நம்ம குல்பி மோட்லேயும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் டம்ளரில் தாங்க செய்ய போகிறேன். வாங்க, நான் எடுத்துருக்கிற பாலுக்கு 6 டம்ளர் கிடைச்சது எனக்கு. இப்போ இது ஒரு அலுமினியம் பாயில் கவர் வச்சு மூடிக்கலாம். இந்த கவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆர்டினரி பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட மூடிக்கலாம். இப்போ இதை மூடி லைட்டாக ஒரு கீரல் போட்டு நான் ஐஸ் ஸ்டிக் இருக்குது என்கிட்ட, அதனால் அந்த ஸ்டிக்கை அதில் நான் வச்சுக்கிறேன். இப்போ 8 to 10 ஹவர்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. 8 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குல்பி மோல்டை தண்ணியில் வச்சு ஷேக் பண்ணி இப்படி எடுத்தோம்னா அழகாக வெளியே வந்துடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்காத வீட்லேயே குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.